அலங்காரமுடையார் சாசா. அலங்காரமுடையார் சாசா. அலங்காரமுடையார் சாசனுக்கு யாவல் தெய்வமா யாரெல்லாம் வாரா? எங்க மாயாண்டி சொல்லல. சொல்லலை. மாயாண்டி சொல்லல. செல்ல பிள்ளை கருப்பன், ஒண்டிக்கல்ல இருளப்பன். எந்த தெய்வம் சும்மா இருக்காரு, இந்த இருளப்பன் சும்மாவே இருக்க மாட்டான். சுழிச்சேட்டக்காரன், அவங்கிட்ட எதுவும் தட்டி முடிக்க முடியாது. அதனும் அலங்காரமுடையார் வார்த்தை ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா குத்திட்டு வாங்க வெட்டிட்டு வந்துருவாரு. அது இருளப்பங்கிட்ட யாரும் தப்பிக்க முடியாது. அப்படி இருளப்பன், என் கருப்பன், என் மாயாண்டி சொல்லல, தலவமான இப்படி 21 தேவதையும் குத்தாலத்துல வந்து ஐயன் குத்தாலநாதரையும் கொடலாமலையும் கண்டு சேர்வை செய்து நிக்க, வடக்கு வாச குடிமிப்பெற, கிழக்கு வாச கொடவர வாச, தெற்கு வாச தீர்த்தக்கார, மேல வாச பாதாள வாச, இப்படி 4 வாசல் தெய்வங்களாக வந்து இருக்கவும் குத்தாலநாதரும் கொடலாமலையும் சொன்னாவும், எப்ப வந்த தெய்வம் நீங்க இங்கே இருங்க, உங்களுக்கு நல்ல வாய்ப்புள்ள ஆளு யாரு வந்தா, ஆமா உங்களுக்கு ஆளுமை பிடிக்கக்கூடிய ஆளை நான் கைய காட்டுவேன், அவங்க பின்னால நீ பிரிந்து வளர்ந்து போயிரு. நல்ல வாய்ப்பா இருக்கணும். நீ அவனை நம்பி போனாலும் உனக்கு வீட்டு கூட வெள்ளு முறைச்சோட கொடை நடத்தணும். ஆமா உன்னை வச்சு வணங்கக்கூடிய ஆளு சேர்ந்து நான் எடுத்து தாரேன், நீ போயிடாங்க. ஏன்னா இவரால இந்த காரியத்தை முடியும்னு எனக்கு தான் தெரியும். அதனால இந்த குத்தாலநாதர் சொல்லி அலங்காரம் முடியாது. மற்ற 21 தேவதையும் புத்தகத்துல கொழு இருக்க வச்சிருக்காரு. அப்படி இருக்கக்கூடிய நாளையில சோழகங்கரி ஸ்வரண்டை மாநகரத்தில வாரார் சேனையர்கள், சேனையர் கூட்டமெல்லாம். அவங்களுக்கு தொழில் என்ன தொழில்? கொடிக்கா தொழில். வெத்தியல மிளகு இதெல்லாம் கொண்டு போய் வியாபாரம் ஆகக்கூடியது இவங்க வேலை. அதுல வெத்தலை குழந்தை வெத்தலையை எடுத்து நம்ம பெண்களை வந்து கொடிக்கா தோட்டத்துக்குள்ள விட மாட்டாங்க. எப்போதுமே கொடிக்கா தோட்டத்துக்கு பெண்களை விடவே அப்பேற்பட்ட வெத்தலை வியாபாரம் செய்ய சுரண்டை சேலை தலைவர்கள்லாம் ஒண்ணு கூடி புத்தால நகரத்திலே வந்து ஐயா வியாபாரம் பண்ணுவாரா, வியாபாரம் பண்ணும் போது பார்த்துட்டார குத்தாலநாதர் அலங்காரமுடையார அழைப்பாரோ, தர்மசாஸ்திர அலங்காரமுடையாரா உனக்கு ஆளுமை பிடிக்கிறதுக்கு ஆளு வந்தாச்சு போ. நீ அருங்கொழுவா காத்துக்கிட்டு இருந்தியா? இருந்தியப்பா. உனக்கு ஆளுமை சரியா உள்ள ஆள் வந்திருக்கு போ. நம்ம 8 நாளா யாத்திரை உண்மை இறக்காம உனக்கு கொடை கொடுக்கக்கூடிய ஆளு சேனை தலைவர் வந்திருக்காங்க. கிட்ட போய் அட்டகாசம் பண்ணாத, ஆதாளி போடாத, பொறுமையா இருந்து எதனாலும் கேளு. அவங்க செய்வாங்க, கேட்டதை செய்வாங்க. பதற விட்டுறாத, அவங்கள மனதை பதற விட்டுட்டேன்னா பதறி அடிச்சு ஓடிடுவாங்க. உன்னை யாரும் கும்பிடவே மாட்டாங்க. பாத்துக்கோ. அதனால நீ ஆளுமை தெய்வமா போறதுனால அருவ சொருவமா போய் அட்டாதூட்டத்தை காட்டாம அன்பாவை போய் ஆதாளி போடாம அவங்ககிட்ட போய் கொழு நிலையை வாங்கப்பா. வாங்கி குத்தாலநாதரவ மொழி அம்மாளோ பணமுடனே சொன்ன போது அலங்காரமுடையார் சாசாவோ யாவல் தெய்வம் 21 சாசாவோ அழைப்பாரோ, தண்டி ஏழை கிளப்பி கொண்டு சேனையரு பின்னால அலங்காரமுடையார் வாரார
அலம்பாரி வந்த தெய்வ விவரம் தெரியாது இல்லையா? தெரியாதுல்லவா? சுரண்டை ஜானியர் போல அசந்து வீட்டுல உறங்குதாங்க. உறங்கினார்கள். உறங்கும் போது இங்க அலங்காரம் முடியாரு. சாமாதி சாமத்துல போய் கனவுல சொல்லுதாரு. ஏ ஜேனியர்களா, இப்ப நீங்க குத்தால வந்த இடத்துல குத்தால வாசல கொழுவு இருந்த தெய்வம் என் பேர அலங்காரம் முடியாரு. என்னோட தேவதைகள் 21 தேவதை வந்திருக்கு. 21 தேவதைக்கும் உங்க இடத்துல உங்க குடும்பத்தை நான் காப்பாத்துவேன். அது மட்டும் இல்லாம உங்க கொடிக்கால பூரா வேலி கட்டி நான் நின்னு காப்பாத்திட்டாரேன். வேடி கட்டி காத்தாரு. ஆமா, உங்க குடும்பங்களையும் காப்பாத்தாரு. வழி வம்சங்களையும் நான் இருந்து காப்பாத்திட்டாரேன். நான் உங்களை நம்பி வந்ததுனால எனக்கு தனி நிலையம் போட்டுட்டாங்க. ஐயன் அலங்காரம் முடியாது சுரண்ட சேனையர்கிட்ட கேட்கவும் கேட்ட போது அதுக்கு என்ன உங்களுக்கு இல்லாத திருநிலையமா அதானே சொல்லி கூட்டம் போடுறாங்க. மறுநாள் காலையில போட்டாங்க. என்ன கூட்டம் போடுறாங்க? ஏ நம்ம வத்தல குத்தாலம் போனோமா? போனோம். அங்க இருந்து 21 தேவை நம்மள தொடர்ந்து வந்திருக்கு. நேத்து எனக்கு சாமம் 12 மணி இருக்கு. எனக்கு கனவுல வந்து சொல்லிச்சு. சொல்லிருக்கு. இப்ப வாண்டின்னு சொல்லிச்சோ? ஆமா. எங்க எல்லாத்திட்டயும் அந்த கனவுல வந்து சாமி சொல்லிடுது. அலங்காரம் முடியாது. ஆமா, கனவுல சொல்லிருக்காரு. கனவுல சொன்னதுனாலதான் அந்த தெய்வத்துக்கு நம்ம தனி நிலையம் கொடுத்து நம்ம குடும்பம் எல்லாம் வணங்குவோம். ஆமா, கொடை போட்டு கொடுப்போம். ஓட்டு வெள்ள முரசோட சுரண்ட ஊர்ல நம்ம கொடை கொடுப்போம் சொல்லி சங்கரங்கோயில் ரோட்டுக்கு மேக்க சங்கரங்கோயிலு ரோட்டுக்கு மேக்க சுரண்ட ஊருக்கு வடக்க சங்கரங்கோயில் ரோட்டுக்கு மேக்கையும் சுரண்ட ஊருக்கு வடக்க பேர்பட்ட ஐயன் அலங்காரமுடைய சாசாவுக்கும் இருக்கும் தேவைக்கு நிலையம் கொடுப்பார். சேனையரு மக்கள் எல்லாம் வில்லோடு முரசோடு ஐயன் அலங்காரமுடையார் சாசாவே நாளையில நல்லதொரு கிழமையில சேனையரு கூட்டம் எல்லாம் கையெடுத்து வணங்குதார். கையெடுத்து வணங்குதார். கையெடுத்து வணங்கும் போது பேர்பட்ட சுரண்டை மாநகரத்தில் ஐயனான தர்மசாஸ்திர அலங்காரம் உடையாருக்கு 21 தேவதைக்கும் ஓட்டு போட்டு கொடை கொடுத்து சிறப்பாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. சேனையர் கூட்டம் எல்லாம் வணங்கிட்டு இருக்கார்கள். வணங்கி வரும் நாளையில நல்லதொரு கிழமையில பேர்பட்ட நாடுதான குடி மாநகரம் தான மாநகரத்தில யாதவர் கூட்டத்தில மாலைக்கோனார் ஆனவரும் மாலைக்கோனார் மனைவிதான மாலை அம்மா உப்பாங்கி கோணார் ஆனவரும் உப்பாங்கி கோணார் மனைவிதான அருங்கிலியால் முத்தனஞ்சி ஈஸ்வர கோணார் ஆனவரும் ஈஸ்வர கோணார் மனைவிதான பேர்பட்ட யாதவர்கள் மாலைக்கு முப்பாங்கி வன்மை பெற்ற ஈஸ்வர திருவாந்தி கோணாறு அழகனாச்சி அம்மாளோ கரம்பதி தியாசத்தில கரக்கூடி ஊரதில கட்டுடனே வாங்குவார்கள். கட்டுடனே வாழ்ந்து வரும் யாதவர்கள் ஆடு உண்டு
மாசத்தில் ஆடு மாடுகளை ஆமா மேய்க்க வளர்க்கணும். மாடுகளுக்கு ஆமா நல்லது ஒரு புள்ளி செழிப்பை பார்க்கணும் நான் பார்க்கணும் இல்லப்பா அப்படின்னு ஆமா நாளைக்கு கோனாரு முப்பாங்கி கோனாரு நான் கோனாரி அவருடைய ஆமா வியாபாரிகளை பெருமாள் கோனாரை கூப்பிட்டாரு. நான் கூப்பிட்டாரி அப்ப எல்லாரும் போய் நான் போய் அந்த மேநாட்டுல மேல்நாட்டுல ஆடுகரை எவ்வளவு செழிப்பு இருக்கான்னு போய் பாட்டுவாங்க. நான் பாத்துவாங்க முதல்ல ஆடுகரை செழிப்பு நான் போய் பாத்துவாங்க. நம்ம ஊர்ல மழை தண்ணி இல்ல இல்ல கணபதி கணக்குள்ள தண்ணி இல்ல. ஆமா மாடுகளை எப்படியாவது காப்பாத்தணும் நான் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி மேநாட்டுக்கு அனுப்பி வைக்க அனுப்பி வைக்க மேக்க சோரண்ட கிட்ட வாராங்க. வந்தார்கள். புல்லு தண்ணி தழுறா அப்படியே வளர்ந்துருக்கு. பார்த்தாங்க பாத்துக்கிட்டாங்க. நல்ல இடமா இருக்கு. ஆமா நல்ல மேய்க்கிறதுக்கு நல்ல இடம். மேய்ச்சலுக்கு 6 மாச காலத்துக்கு இங்கே நம்ம பட்டி ஓட்டி மேய்க்கலாம். மேய்ச்சிக்கிடலாம். நம்ம வேணுங்கிற புல்லு இருக்கு இருக்கிறது. அதனால நம்ம சொரண்டியில போய் பார்த்த இடத்த நம்ம எஜமாங்கிட்ட ஆளை கோனாரு முப்பாங்கி கோனாரு ஆமா ஈஸ்வர கோனாரு திருவாந்தி கோனாரு அவங்கள்ட்ட சொல்லிட்டு அவங்க மாடுகளை பூரா நம்ம இங்க சாச்சி நம்ம மேக்கனி பத்திட்டு போவோம். நம்ம மேக்கனிக்கு போய் பத்தி ஆமா சொரண்ட காட்டுல போய் மேய்ச்சிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி மேய்ப்பாளிகளும் வந்தாங்க. மாலை கோனாரு இடத்துல கணபதி கணக்குடியில சொன்னாங்க. ஐயா மாலை கோனாரு முப்பாங்கி கோனாரு ஐயா ஈஸ்வர கோனாரு ஐயா திருவாந்தி கோனாரு உங்க மாடுகளை ஆடுகளை மேய்க்கிறதுக்கு நல்ல இடம் பார்த்துட்டு வந்துட்டோம். சூப்பர் இடத்த பார்த்துட்டோம். என்ன அப்பிய காத்திய மாதத்துல ஆமா அடமலை பொழிஞ்சிருக்கு மேநாட்டுல பொழிஞ்சிருக்கல. இந்த போனோம்னா நம்ம மேகாட்டுக்கு போனோம்னா நல்ல முறையில ஒரு 6 மாசத்துக்கு மேய்ச்சிக்கலாம். மாடு நல்ல முறையில மாட்டை வளர்த்து வரலாம் அப்படின்னு ஆமா யாதவர் இடத்திலே தலைவர் இடத்திலே சொல்ல ஆட்டு மின்னி ஜம்மே கோனார் மாடு கேளோ வாங்கி கோனார் மாடு கேளோ ஈஸ்வர கோன் மாடு கேளோ திருவாந்தி கோனார் மாடு கேளோ பெருமாள் கோனார் மாடு மேய்க்காரு. பெருமாள் கோனாரு ஆமா முப்பாங்கி கோனாருக்கு ஆயிரங்காத்தா மாடு மேய்க்காரு. ஆயிரங்காத்தா மாடு மேய்க்காரு. ஈஸ்வர கோனாருக்கு யார் மேய்க்கா சங்கரலிங்க கோனார் மாடு மேய்க்காரு. சங்கரலிங்க கோனாரு மாட்டை பார்த்துதாங்க. மேலாடு தேசத்துக்கு களக்குடிமா ஊற விட்டு ஆடுகளை பத்தி கொண்டு உடல் வாரார முத்தடப்பார தனை கடந்து சித்தாறு தனை கடந்து காடு வேட்டி பாதையாக கடங்க நேரி விளக்கு வேட்டி எட்டூர் தனை கடந்து நாச்சால் போற விளக்கு வாரா அந்த நாச்சால் போற விளக்கு வேட்டு ஈரானம் பாதகோடி கருவந்த பாதகோடி ஈரானத்துல இருந்து வடக்காக கருவந்தாள மாட்டை சாச்சி இருந்து சொரண்டைக்கு ஊருக்கு வடக்க வந்தாங்க. பார்த்தாங்க வந்தது ஒரு மாடுகளை அமத்து வாரா நகரத்தில ஆடுகார சென்னல் வழி ஆடு மாடு அத்தனைய மாடுகளை மேய்ப்பாரா எட்டோட 8 நாளா மாடுகளை மேய்க்காங்க. மாடுகளை மேய்த்து வந்து அலங்காரமுடையார் வாசலில மாடுகளை பட்டி போட்டு பெருமாள் கோனாரு
சங்கரணிய கோனாரும் அம்மையா சுரண்டமா நகரத்திலே மாடுகளை எல்லாம் அம்மையா மாடுகளை மேய்த்து மாடுகளை மேய்த்து கொண்டு அம்மையா மாடுகளை மேய்த்து அலங்காரமுடையார் வாசலில வாசலில மாடுகளை பட்டி போட்டு அம்மையா 8 நாள் ஒரு வாரம் 8 நாள் ஒரு வாரம் மாடுகளை மேய்க்காத சொல்லுதாரு மாலைக்கோனார நம்ம மாடுகளை பத்திட்டு போய் 8 நாள் ஆயிடுது. நம்ம மாடு என்ன ஆச்சுன்னு போய் பார்த்துட்டு வர வேண்டாமா? பார்த்து வர வேண்டாமா? மாட்டை நம்ம கண்ணுக்கு கண்ணா பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம மாட்டை பெருமாள் கோனாரு ஆயிரங்காத்தா சங்கரணிய கோனாரு போனவங்க 8 நாள் ஆச்சு. சாப்பாட்டுக்கு என்ன செஞ்சாங்களோ தெரியல. அதனால தவசு காய்கறி அரியலை ஊட்டி கொடுத்துட்டு நம்ம மாடுகளை பார்த்துட்டு வாரேன். ஏற்கனவே நம்ம காட்டுக்கு மழை பெய்யக்கூடிய கால நேரம் நெருங்குது. அதனால மாடுகளை போய் பார்த்துட்டு வரோம்னா அண்ணன் மாலை கோனார் இடத்திலையும் அப்படி திருவாந்தி கோனார் இடத்திலையும் முப்பாங்கி கோனார் சொல்லிவிட்டு இந்த கரம்பதி களக்குடி நகரத்தில் இருந்து முப்பாங்கி கோனாரும் பார்ப்பதற்கு நாடு விட்டு பாதையாக நெறி ஊரு விட்டு ஒரு விளக்கு விட்டு நாச்சல்புர விளக்கு விட்டு வீரானந்தனை கடந்து முப்பாங்கி கோனார் வாரார இப்படியாக சுரண்டமா நகரத்துல மாடுகள் போட்டிருக்க இடத்துக்கு நேர வந்தாரு. குதிரையை விட்டு இறங்கினாரு. மாடுகளை பார்க்காரு. முப்பாங்கி கோனாரு பார்த்தாரு. பார்த்துட்டு நல்ல வயர் நிறைய நல்ல முறையில மேட்ச் இருக்கீல. நல்ல மேட்ச் இருக்கியப்பா. நல்ல மேட்ச் தான் இல்ல. அந்த 8 நாள் ஆச்சு. சாப்பாட்டுக்கு எழுந்திருக்கீங்க நீங்க. சாப்பாட்டுகளை ஒண்ணும் குறவில்ல. அதெல்லாம் வாங்கி ஒழுங்கா சாப்பிடுவோம். இந்த பக்கத்துல உள்ள வயக்காட்டுல போற நாங்க தான் கடை ஓட்டிருக்கோம். அந்த வயக்காட்டுக்காரங்க கொடுக்கக்கூடிய அரிசி தவிச்சு வச்சு நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இருக்கும் முப்பாங்கி கோனார் சொல்லவோ அந்த போது சரி நேரம் ஆயிடுது. பொழுதும் சாஞ்சிருச்சு. இன்னைக்கு நைட் இங்க தங்கிட்டு நான் காலையில ஊருக்கு போறேன். நம்ம நாட்டுல மழை தண்ணி பெய்யக்கூடிய காலகட்டம் வந்துடுது. நெருங்குது. கரம்பதிக்கு களப்பட்டிக்கு மாடுகளை பதிட்டு கொஞ்சம் காலத்துல வாங்க வந்துருங்கப்பா. முப்பாங்கி கோனார் சொல்லவோ சொன்ன போது அதுக்கு என்ன ஆட்டு மண்ணு பெருமாள் கோனாரு அந்த சங்கரணிய கோனாரு ஆயிரங்காத்தா எல்லாரும் ஆட்டு மணி சம்மதிச்சார். அண்ணே இரவதியில முப்பாங்கி கோனாரு இரவு நேரான போது அலங்காரமுடையார் வாசலில கோவிலுக்குள் வருவாரா? அலங்காரமுடையார் வாசலில அவரை பார்த்து காலை நீட்டி முப்பாங்கி கோனார் உறங்குவாரா? அலங்காரமுடையாரை பார்த்து காலை நீட்டி முப்பாங்கி கோனார் படுத்திருக்காரு. பாத்துக்கிட்டாரு அலங்காரமுடையாரு. பார்த்தா இல்லப்பா தலவமாடா பாத்தியா நம்ம எனக்கு நேரம் ஒரு கால் நீட்டி படுத்திருக்காரு. அவனை காலை திருப்பி தூக்கி போடுப்பான். தூக்கி மாத்தி போடு அப்படின்னு இருளப்பங்கிட்ட யாவும் அவனுக்கு தான் அப்படி
பிரமாதம் இல்ல நாமளும் செய்ய சேட்டை பண்ணுவோம்ல இல்லப்ப ஒன்னிக்கல இருக்கானே இல்லப்ப உடனே வந்தாரு கோயில் வாசலுக்கு வராது இவர் சாமியை பார்த்து கால் நட்டி படுத்திருக்கத பார்த்து காலை தூக்கி திசையை திருப்பி மாத்தி அடிச்சாரு திருப்பிட்டாரு மாத்தி அடிக்கவோ மாத்திக்கும் போது இரவு நேரத்துல கோயில் இருக்கிறது அவருக்கு தெரியாது தெரியாம ஆமா பசந்து உறங்கினாரு என்னடா நம்ம வடக்க பார்த்து படுத்திருந்தா தெற்காக தூக்கி எரியுது அப்ப இது ஏதோ ஒரு பொல்லாத தெய்வம் இருக்கும் போலுக்கு விடிய விடிய விடியவர் அவர் உறங்கவே இல்லை உறங்க விடல உறங்க விடலன்னா அவர் அப்படிதான் இருந்தாரு மறுநாள் காலையில பொழுது விடிஞ்சது பொழுது விடிஞ்ச பார்க்கவோ சாமியெல்லாம் இருக்கு அலங்காரம் சாத்தா கோயில் மாதிரி எல்லாம் தெரியுது 21 கூட்டுறவுலாம் இருக்கு 21 கூட்டுறவு 61 வண்டியில இருக்கு தெரியாம அவரை பார்த்து காலை நீட்டிட்டமே பேர்பட்ட தெய்வம் அவர் வாசல்ல நம்ம மாடுகளை போட்டிருக்கோமே நம்ம மாடுகளை பாதுகாத்து தரணும் அந்த அலங்காரம் தானே தரணும் சாத்தா தானே காத்து தரணும் அவரை நம்பி நம்ம வந்திருக்கோம் ஆமா அந்த முப்பாங்கி போனார் போய் அலங்காரம் முடியாத கையெடுத்து கும்பிட்டார் குளிச்சு ஸ்நானம் பண்ணி போய் அலங்காரம் முடியாரு ஐயா அலங்காரம் முடியாரு ஒண்ணு நம்பி உன் வாசலுக்கு வந்திருக்கோம் என் மாடுகள்கிட்ட எந்த அட்டாதுட்டமும் பண்ணிராத இந்த அட்டாதுட்டமும் பண்ணிராத மாடுகளை கலைச்சிராத மாடு கலப்பி எங்க நாட்டுக்கு போகும்போது எண்ணெய் காப்பு தேனு பால் அபிஷேகம் முடிச்சு விட்டு பூஜை எல்லாம் செய்துட்டு உனக்கு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஞாமிதம் போட்டாரு ஞாமிதத்தை போட்டுட்டு அந்த பெருமாள் கோனாரு ஆயிரங்காத்தான் ஜங்கரணிய கோனார கூப்பிட்டு அப்ப பொல்லாத தெய்வத்தினுடைய வாசல் வந்து நம்ம இருக்கோம்பா நம்ம மாடுகளை பாதுகாக்கணும் அந்த அலங்காரம் முடியாதுதான் அதனால அவரை நம்பி வரந்திருக்கனால நீங்க ஊருக்கு வரையில நான் முன்னால போறேன் நீங்க ஊருக்கு வரையில வரும்போது நீங்க மாடுகளை பத்திட்டு வரும் பொழுது எண்ணெயெல்லாம் சாத்தி மாலையெல்லாம் போட்டு எண்ணெய் காப்பு பால் தேனை அபிஷேகம் நடத்தி சக்கரை பொங்கல் விட்டு அவருக்கு படைச்சிட்டு நீங்க ஊருக்கு வாங்கப்பா அப்படின்னு சொன்னா ஆமையா உடனே முப்பாங்கி சொன்னதை நியாய்ப்பாளியான பெருமாள் கோனார் ஆயிரங்காத்தான் ஜங்கரணிய கோனார்லாம் ஆட்டு மணி சம்மதித்து ஆட்டு நீங்க போங்க நாங்க வாரம்னு என்று முன்னால கிளம்பி முப்பாங்கி கோனார் போகும்போது காலமழை பொழியக்கூடியது மேகத்தை பார்க்கலே தெரியுது நம்ம கடம்பதி தேசத்துல மழை விழுது கலக்கத்தி மழை விழுந்துடுது மழை வந்தாச்சு நம்ம நாடு நகரத்துக்கு நம்ம சொந்த ஊருக்கு போகணும் என்று அப்படின்னு மாடுகளை பத்துதாங்க அந்த சொரண்டை மாநகரத்தில் மாடுகளை பத்துதாரே பாலியாதவர்கள் சொன்னத மறந்துட்டாங்க சொல்லிட்டா பேருக்காரு வரும்போது என்ன காப்பு சாத்திட்டு வாங்கன்னு மாலையெல்லாம் போட்டு சந்தன காப்பெல்லாம் போட்டு மறந்துட்டாங்களே வழி மறந்து சுரண்டை மாநகரத்தை விட்டு ஆடுகளை பத்துதாரே ஆடுகளை பத்தி கொண்டு பெருமாள் கோணரானவர் சங்கரிங்க கோணாரும் ஆயிரம் காத்தானோ பத்தி கொண்டு கிளம்புதா பொழிந்த போதே மழையும் பொழியுதையா கடம்பதிமா களக்குடியே பருவமழை பொழிஞ்சிருக்கு பருவமழை பொழிஞ்ச நேரம் பசுவ மாட்டை பத்தி கொண்டு வேலி பாதை விட்டு புதூர் பாதையாக ஈரானம் தலை கடந்து
வராங்க இவருக்கு பின்னால நம்ம 21 தேவதையும் போடணும். அலங்காரமுடையார் தலைமையில ஆங்கம்மா 21 யாவல் தேவதைகளை அழைச்சுக்கிட்டு அழைச்சுக்கிட்டி அருணாச்சல பேரி விளக்கு விளக்கி அப்படியாக கலந்து சம்மங்குளம் சம்மங்குளமா பாதையா அந்த சம்மங்குளம் பாதையாக அங்க தெக்கப்பட்டி ஊருக்கு தான் தெக்கப்பட்டி ஊருக்கு தான் தேவதைக்கு வருகுதையா தன்னதியில யாதவ மக்கள் எல்லாம் மாடுகார பட்டி போட்டு மந்தி ஊத்தில் அமர்த்திருக்கா. அப்ப அலங்கார உடையார் சாசாவோ 21 தேவதையோ மாட்டுக்கு சுத்திலுந்தா தேவதைகள் நிக்குதையா. தேவதை நிற்கும் போது இந்த மந்தி தோப்பு எண்ணி இடத்துல அந்த ஒரு காலத்திலே மாண்டார்களே வன்னியர் கூட்டங்கள் வன்னியரோடு ராசாவான அரியேஸ்வர ராசாவோ அவருடைய மகனான மந்திரியான சின்ன நம்பி இத்தாதி தேவதைகள் எல்லாம் வண்டி உத்திர மாட்டுக்கடையின் பக்கத்திலே நின்று கொண்டு அலங்காரமுடையார் அடிபணிந்து வணங்குதையா. அடிபணிந்து வணங்கும் போது ஐயா ஐயா அலங்காரமுடையார அன்று ஒரு காலத்துல இந்த மந்தி ஊத்துல வன்னியர்களாக படுகொலை செய்யப்பட்டு மாண்ட தெய்வங்கள் நாங்கள் நீங்க போக இடத்துக்கு எங்களுக்கு ஒரு இடம் கிடைக்கணும் ஐயா. அலங்காரமுடையார் சாசாவே உங்களோடு நானும் வரப்போறேன் அப்படின்னு ராசாவும் மந்திரி சின்ன தம்பியும் சொன்ன போது அலங்காரமுடையார் சொல்றாரு அதுக்கு என்ன நானே இவங்கள்ட்ட ஆளுமை பிடிக்கணும் அந்த கோலாக்கமார் பின்னால தொடர்ந்து வந்திருக்கேன் யாதவ பின்னால திரும்பி வந்திருக்கேன் நீ என்னோட வா அந்த யாதவ பெருமகள்கிட்ட சொல்லி நான் வாங்குற இடத்துல உனக்கு நிலையம் போல சொல்லுதேன் அப்படியே ராசா கிட்டையும் சொன்ன போது மந்திரிகிட்டையும் வன்னியர் இடத்திலையும் அலங்காரமுடையார் சம்மதம் கொடுத்தார். சம்மதம் கொடுக்க தேவையெல்லாம் மந்தி ஊத்துல ஓட்டு இருக்க ஐயா ஆடுதையா பாடுதையோ பாடுதையா மந்தி ஊத்து தன்னதியில வேலையில 21 தேவதைகள் ஆதாளி போடுதையா. பேர்பட்ட தேவதைகள் முன்னாலே ஆடுதையா பாடுதையோ ஒரு குதையா தவிடு ஓடி ஆக்குதையா. இப்பேர்பட்ட தேவதைகள் நாட்டுக்கு முன்னாலே இன்னல்கள் நடத்துதையா இளையோர்கள் செய்யுதையா நடக்குதையா ஓடல் பண்ணுதையா. இப்பேர்பட்ட தேவதைகள் அலங்காரம் உடையாரோ 21
குத்தி வேலை. மஞ்ச குத்தி வேலை. மஞ்ச குத்தி வேலையில விலையில இந்த மாடுகள் எல்லாம் கொண்டாந்து பட்டி போட்டு அமர்த்தி இருக்க. அமர்த்தி இருக்க. 21 தேவதையோ அலங்காரமுடையாரோ மாடுகளை கலைக்காரோ மாட்டெலும்பும் செங்கத்துண்டோ அருளை மாறி மாறி எரியுதையா. மாட்டுக்குள்ள புலி போல சொருவம் கொண்டு விளையாடுவதார் சாசால கொண்டே விளையாடுதார் ஆடுதாரே பாடுதாரே ஆடுதாரே பாடுதாரே அலங்கார முடையாரோ முடையாரோ அவளி சத்தம் போடுதாரே பாடுதாரே அதாளி அவளி 8 நாளா ஆமோ அம்மையா அட்டகாசம் நடக்குதையா. ஆமோ அம்மையா ஜெயப்பாளிகள் ஒன்று கூடி ஆமோ அம்மையோ எங்க பெருமாளு கோனாரோ ஆமோ அம்மன்னா எங்க சங்கரலிங்க கோனாரோ ஆமோ அம்மையா அந்த 1000 காத்தாம் ஜெயப்பாளியோ ஆமோ ஆமோ அந்த மாலை கோனார் இடமதியில முப்பங்கி கோனார் இடமதியில ஈஸ்வர கோன் இடமதியில அந்த திருவாண்டி கோனார் இடமதியில ஜெயப்பாளி எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஓடியாந்து ஐயா ஐயா எசமா எஜமா மாலை கோனாரு முப்பங்கி கோனாரு ஈஸ்வர கோனாரு எல்லாரும் இங்க வாங்க. நம்ம மாட்டு இல்ல இந்த முப்பங்கி கோனாருக்கு சொந்தமான இடம் மஞ்ச ஊத்தி வேலையில நம்ம மாட்டெல்லாம் பட்டி போட்டிருந்தோம். மாட்டெலும்பும் செங்க துண்டு மாறி மாறி எரியுது. கடுவாப்புளி சுருவம் கூட மாடுகளை கலக்கி அட்டம் தாட்டம் பண்ணது அட்டகாசம் நடக்குது. இன்னல்கள் இடையூறுகள் 8 நாளா எங்களால தாங்கவே முடியலையே ராஜா. அம்மையோ மாலை கோனார் முப்பாங்கி கோனார் வன்மை வெட்ட ஈஸ்வர கோனார் இடத்தில இடத்துல 1000 காத்தான் சொன்ன போது ஆமோ அம்மையா அந்த வார்த்தை காதில் கேட்டு யாரும் ஒன்று கூடி புரியாது கேட்கணுமே. ஆடு வெட்டி நகரத்துக்கு ஆடு வெட்டி நகரத்துக்கு குறிபாக்க வாராரே. ஆடு வெட்டிய நகரத்துக்கு குறிவாக்க வராரு அந்த காடு வெட்டி நகரத்தில புரியாரறி கெட்டிக்காரு கருமேனி சித்தரைத்தான் எங்க கரையாளர்கள் பாப்பாரா பாப்பாரோ கருமேனிய சித்தனை தாரே ஐயாவே யாதவரா யதவரா மாலை கோனார் முப்பாங்கி கோனார் ஈஸ்வர கோனார் திருவாந்தி கோனாரு ஓ திருவாந்தி போனாரா உங்க மாடு மேய்க்கும் பிள்ளைகள் வந்திருக்காங்களா? வந்திருக்காங்க. எல்லாரும் வந்திருக்காங்க. என்னையா எங்க மாட்டு தொழுவல எலும்பும் எங்க துண்டும் மாறி மாறி விழுது மாட்டெல்லாம் கலக்கி மாட்டெல்லாம் கலக்கி எங்க மாடுகள்லாம் கலைஞ்சு அங்கிட்டு இங்கிட்டு ஓடுதா. ஓடத்துல நிக்க என்ன தவறு யாது தவறு என்ன குத்தம்னு பாருங்களேன் குறிவோத்து சொல்லணும் என்று இருந்து கரிமேனி சித்தர் இடத்திலே கேட்ட போது கேட்ட போது அப்ப கரிமேனி சித்தர் கோடாங்கி அடித்து குறிபாத்து சொல்லுதா என்ன சொல்றாரு ஐயாவே கரையாளரா மலையாளரா அன்று ஒரு நாளையில மலையிலே மேலாட்டு தேசத்தில
படுத்திருந்தாரா? மாமா படுத்தாரு. அந்த தெய்வம் திசை மாதிரி தூக்கி அடிச்சுதா? அடிச்சுது. அப்ப காலையில எழுந்திருச்சு சாமிய ஆமா நீ சாமி கும்பிட்டீரா ஐயா? கும்பிடாம வந்துட்டோம். ஊருக்கு வரும் பொழுது சாமியை கும்பிட்டுட்டு வாங்கன்னு சொல்லிட்டு வந்தீரா? சொல்லிட்டு வந்த வாசம். மேய்ப்பாளிகள் சாமி கும்பிட்டாங்களா? கும்பிடாம வந்திருக்காங்க. போ கும்பிடாம வந்ததாமியா பெரிய வேதனை. வேதனையா இருக்கு. குத்தமா இருக்கக்கூடிய தேவதைகள் குத்தாலத்திலே இருந்து வந்த தெய்வம் அலங்காரமுடைய சாசா சாசாவோ இருளப்பன் தலமான சொடலையோடு மந்தி உத்துல மாண்ட தெய்வமான அரியேசராசா அவருடைய மகனான சின்ன தம்பி மந்திரியோ வன்னியர்களும் மந்தி உத்துல இருந்த அலங்காரமுடையார பின்தொடர்ந்து வந்திருக்காங்க. பேர்பட்ட தெய்வத்தை நிலையம் போட்டு வணங்கணுமே. நிலையம் போட்டு வணங்கிறானா உங்களோட குடும்பங்களை பட்டி பெருக வைப்பார். உங்களை பால்பான பொங்க வைப்பார். இந்த விவரங்களை காதில் கேட்டு பரம்பரை மக்கள குழியில் வாழ்ந்து வரும் யாதவர்கள் மாலை கோணரானவரோ பாண்டி கோணரானவரோ முப்பாய் கோணர் சொல்றாரு. ஐயா மாலை கோணர் அண்ணன் மாப்பிள்ள திருவாந்தி கோணார வேற ஒரு குத்தமில்ல அலங்காரமுடையாரு சொரண்டையில இருந்து இவங்களை மேய்ச்சிட்டு வரும்போது தென்ன காப்பு தேனமால அபிஷேகம் செஞ்சுட்டு வர சொன்னேன். யாரு செய்யாம வந்துட்டாங்க. மறந்து மாடுகளை பத்திட்டு வந்தவங்க மந்தி தோப்புல வந்து மந்தி உத்துல வந்து கடை போட்டிருக்காங்க. அந்த மாண்ட தெய்வம் படுகளமான தெய்வம் ராஜா மந்திரி சின்ன தம்பி மந்திரி. ஆமா சின்ன தம்பி மந்திரி. வன்னியர்களும் இந்த தேவதையோட பின்தொடர்ந்து வந்திருக்கு. அதனால இந்த தேவதைக்கு கொழுநிலையம் கொடுக்கணுமா? காடு வெட்டி கருமேனி சித்தட்ட போய் குறிகட்டு வந்தேன். எல்லாரும் வாங்க முப்படாதி அம்மாளை நினைச்சு தெய்வத்துக்கு கொழுநிலையம் கொடுப்போம் என்று ஐயா நாளான நாள் நல்லதொரு கிழமையில 21 தேவதைக்கும் ஊருக்கு தென்புறத்தில் அலங்காரமுடைய சாசாவுக்கும் அத்தி மரம் தன்னதியில தனி நிறையம் கொடுப்பாரா அரச மகன் தவஜிநாத சிவனிணைந்த பெருமாளுக்கும் பூமாதேவி பெற்ற மகன் முத்து இருளப்பேனா அரிய சிவராசாவா சின்ன தம்பி மந்திரிக்கும் தலவா மாடனுக்கும் புதியவர்க்கும் ஆயாண்டி சுடலைக்கும் தான் பிள்ளை கருப்பனுக்கும்